Enna Samayaloo, Enna Samayaloo. பீன்ஸ் உசிலி பண்ணலாம் இன்றைக்கி. அதுக்கு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 இல்லை 5 கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 10 இல்லை 12 வரமிளகாய் வச்சுக்கலாம். பருப்பு நல்லா அலம்பி நல்லா 2-3 வாட்டி நல்லா அலம்பிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கலாம். உசிலிக்கு ஊற வச்சது இப்போ நல்லா மிக்சியில் குறன்னு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ உசிலிக்கு வேணுங்கிற சாமான் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. நல்லா குறப்பாக அரைச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா குறன்னு இருக்கும். அங்கங்கே பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அரைச்சதை நீங்கள் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி லிப்ஸ்டிக்கில் போட்டு நல்லா வதக்கியும் பருப்பு உசிலிக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ உசிலிக்கு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ஈஸியாக அதை உதுத்துடலாம். உங்களுக்கு அப்படியே உதுக்க வரலன்னா கூட கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினீங்கன்னா ஈஸியாக உதிர்ந்துடும். இப்போ நல்லா ஆறினதால் இப்போ ஈஸியாக அதை பாருங்கள் உடைக்க வருது. நல்லா வெந்திருக்கு. நான் உங்களுக்கு மிக்சிலையும் ஒரு ஓட்டு காமிக்கிறேன். இப்போ இது மிக்சியில் ஒரு ஓட்டுனது பாருங்கள், அப்படியே நல்லா உதிருது. இது கையால் பண்ணது. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அங்கங்கே கொஞ்சம் கல்லாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். உசிலிக்கு 1/2 கிலோ பீன்ஸு நல்லா கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து கொட்டி அதை முதல்ல வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இருப்பில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு பீன்ஸை போட்டுடலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு செவந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். உசிலி அதனால் கொஞ்சம் நிறையாவே பெருங்காயம் போட்டுக்கலாம். பீன்ஸ் அரை ஸ்பூன் உப்பு. இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுலாம். அந்த நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் வெந்துட்டான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பீன்ஸ் நல்லா வெந்துட்டான்னு பார்த்துட்டு சால்ட் எதாவது வேணுன்னா இப்போ போட்டுக்கோங்க. பீன்ஸுக்கு எனக்கு கொஞ்சம் சால்ட் வேணும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பருப்பு உசிலிக்கு அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை நம்ம இதில் போட்டு
வதக்கி எடுக்க வேண்டியதுதான். இப்போ உசிலிக்கு அரைச்ச பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிண்டா போதும். ஏன்னா நம்ம வேக வச்சதால ரொம்ப எண்ணெய் செலவாகாது. லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுருக்கேன். அது நல்லா செவக்க வறுந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுருக்கேன். நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், இந்த பருப்பு, நம்ம இது நல்லா குக்கரில் வேக வச்சதால என்னென்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெயும் செலவாகாது. லைட்டாக கொஞ்சம் பெரட்டினா போதும். கொஞ்சம் பார்த்தீங்கனாலே நல்லா உதிரி வரும். அப்போது பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அடியில் ஒட்டலை, அப்படியே வருது. இப்போ பீன்ஸு போட்டுடலாம். அதில் உங்களுக்கு சால்ட்டு போடணுன்னா இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸையும் பருப்பையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வேண்டியது. ஸோ உசிலி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான். நல்லா சுடுறது சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு உசிலி போட்டு தூக்கி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். மோர் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கும்.